வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத் குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வேரியபிள் ஹைடிங் இன் ஜாவா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமுக்குள்ளே ஒரு சூப்பர் கிளாஸ், ஒரு சப் கிளாஸ் நாம் யூஸ் பண்ண போகிறோம். சப் கிளாஸ், சூப்பர் கிளாஸ் ரெண்டுலேயுமே we are using a single variable. சப் கிளாஸ்க்குள்ளே ஒரு சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், சூப்பர் கிளாஸ்க்குள்ளே ஒரு சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு வேரியபிளோட நேமும் ஐடென்டிக்கலாக இருக்கும். சப் கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள், சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேரியபிள் ரெண்டோட வேரியபிளோட பேரும் ஒரே மாதிரியாக இருக்கும். பட் த டேட்டா டைப் இஸ் டிஃப்ரெண்ட். ஈவன் தோ த டேட்டா டைப் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்டில் வேரியபிள் ஹைடிங் வில் டேக் பிளேஸ். நேம் ஒரே மாதிரியாக இருந்து டேட்டா டைப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அப்போவும் வேரியபிள் ஹைடிங் ஆர் நேம் ஹைடிங் வில் டேக் பிளேஸ். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் டிஸ்கஷனுக்கு நம்ம போக போகிறோம். we can move on to the example program. ஸோ இந்த ப்ரோக்ராமில் ரெண்டு கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ அப்படிங்கிறது சூப்பர் கிளாஸ், பி அப்படின்றது சப் கிளாஸ். ஏ அப்படிங்கிற சூப்பர் கிளாஸ்க்குள்ளே எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 18 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். பி அப்படிங்கிற சப் கிளாஸ்க்குள்ளே எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கவனிச்சிங்கன்னா சூப்பர் கிளாஸில் இருக்கிற வேரியபிளும் சப் கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிளோட நேமும் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போ இந்த சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது, இன்ஹெரிட் பண்ணும் பொழுது சப் கிளாஸுக்குள்ளே எக்ஸுங்கிற நேமில் ரெண்டு வேரியபிள் இருக்கும். ஆனால் சப் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த வேரியபிளோட டேட்டா டைப் நீங்கள் கவனிச்சிங்கன்னா டபுள் டேட்டா டைப்பாக இருக்குது. சூப்பர் கிளாஸில் இருக்கிற எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளோட டேட்டா டைப் இஸ் இன்டீஜர். சப் கிளாஸுக்குள்ளே இருக்கிற எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளோட டேட்டா டைப் டபுள். Even though the data type is different, still variable hiding or name hiding will take place. உங்களுக்கு சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேரியபிளோட நேம் ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா then the version available in the sub class will hide the version available in the super class. ஸோ இதுதான் வேரியபிள் ஹைடிங் ஆர் நேம் ஹைடிங் அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஸோ இப்போது இந்த சப் கிளாஸுக்குள்ளே பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரிண்ட்டுக்குள்ளே எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே எக்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆக்சஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு சப் கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேர்ஷனோட வேல்யூ தட் இஸ் 18.2 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு வேரியபிளை நம்ம டபுள்னு டிக்ளேர் பண்ணும் பொழுது அந்த வேரியபிளோட வேல்யூவில் இட் கேன் கண்டெயின் டெசிமல் வேல்யூஸ், ஃப்ராக்ஷனல் பார்ட் வேல்யூவில் இருக்கலாம். ஏன்னா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இன்டீஜர்னா தான் உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட் வராது. ஒரு வேரியபிளை டபுள் நம்ம டிக்ளேர் பண்ணும் பொழுது ஃப்ராக்ஷனல் பார்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 18.2 டைரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸ்ன்னு ஆக்சஸ் பண்ணும் பொழுது சப் கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேர்ஷனை Java will consider the version available in the subclass. That is 18.2 அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு முன்னாடி சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டு நான் யூஸ் பண்ணேன்னா சூப்பர் டாட் எக்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சூப்பர் டாட் எக்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்னாகும்? ஸோ சூப்பர் கிளாஸுக்குள்ளே இருக்கிற எக்ஸுங்கிற வேரியபிளோட வேல்யூவை ஜாவா கன்சிடர் பண்ணும். ஸோ சூப்பர் கிளாஸ்க்குள்ளே எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு 18 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த 18 அப்படிங்கிற வேல்யூ அவுட்புட்டில் நமக்கு பிரிண்ட் ஆகும். மெயின் மெத்தடுக்குள்ளே பி அப்படிங்கிற கிளாஸுக்கு, சப் கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக பிரிண்ட் மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் மெத்தடை கால் பண்ணும் பொழுது ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இந்த பாயிண்ட்டுக்கு. பிரிண்ட் மெத்தட் எங்கே இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அவுட்புட்டில் 18.2 18 அப்படிங்கிறது தான் நமக்கு அவுட்புட்டாக இருக்கும். ஸோ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்டோம். ஜாவா சி பி டாட் ஜாவா
ப்ரோக்ராமில் எரர் எதுவும் இல்லை. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஜாவா கிளாஸோட நேம் பீன் கொடுத்துட்டோம். The value of x is 18.2. The value of x is 18. That's all for now. For more videos, please subscribe to Logic Beats channel. Thank you, my dear friends.